ஜென்ரல் கோஆப்ரேஷன் உலகத்தின் முதல் கூட்டுறவு சங்கம் எங்கே ஆரம்பிக்கப்படுதுன்னா கனடாவில் பேர் பென்னிக் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 1761 ஆரம்பிக்கப்பட்டது. பென்னிக் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 1761 கனடா. உலகின் முதலில் கண்டறியப்பட்ட கூட்டுறவு சங்கம் கனடாவில் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஃபஸ்ட்டு கண்டறியப்பட்டதாக இருந்தாலும் கூட்டுறவு தத்துவம் மற்றும் கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் கோஆப்ரேட்டிவ் சங்கம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னா இங்கிலாந்தில் ராக்டேல் முன்னோடிகள் கூட்டுறவு சங்கம். இந்த பென்னிக்கு அந்த இடத்தோட பேர், கனடாவில் பென்னிக், இங்கிலாந்தில் ராக்டேல் முன்னோடிகள் சங்கம் என பேர் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் 28 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஆசியாவில் முதலில் கண்டறியப்பட்ட கூட்டுறவு இயக்கம் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. அனோனியா கூட்டுறவு சங்கம் வடோரா டு பரோடா 1889 இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் முதலில் கண்டறியப்பட்ட கூட்டுறவு இயக்கம் அல்லது இந்தியாவின் முதல் கூட்டுறவு வங்கி. இந்தியாவில் கண்டறியப்பட்ட முதல் கூட்டுறவு இயக்கம் அல்லது இந்தியாவின் முதல் கூட்டுறவு வங்கின்னு இதை சொல்கிறாங்க. இந்தியாவில் கூட்டுறவு தத்துவம் மற்றும் கொள்கைகளை வகுத்ததுக்கப்புறம் கிரியேட் பண்ண ஒரு கூட்டுறவு சங்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா கிராமிய கடன் கூட்டுறவு சங்கம். தமிழ்நாட்டில் செங்கல்பட்டில் திருவூரில் ஆரம்பித்தது தான் 1904. எப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா 1904 கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டிசிசிபின்னு சொல்லுவாங்க, அதாவது டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் அஜ்மீரில் 1910 கிரியேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி 1909 இல்லைன்னா 1913. ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி, அதை என்ன சொல்லுவாங்கன்னா மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி. இது எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்தில் இருக்குது. ரெண்டும் சேர்ந்த மாவட்டமாக இருந்தப்போ மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி இதை அழைச்சாங்க, அதனால தான் அந்த பேர் இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு இஸ்லாமிக் கூட்டுறவு சங்கம் பெங்காலில் 1922 கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. உலகத்திலேயும் ஃபஸ்ட்டு இஸ்லாமிக் பேங்க் எங்கே இருக்குன்னா மலேசியாவில் 1950 கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை கிரியேட் பண்ணது நேஷனல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், தேசிய வங்கி கூட்டுறவு வங்கியால் நிறுவப்பட்டது. இதனோட பேர் கூப் பேங்க் பெர்டோமா கோப்பராசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு உமனுக்காக வேர்ல்டு லெவலில் தொடங்கப்பட்ட முதல் மகளிர் சங்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்காட்லாண்டில் லீக் மகளிர் கூட்டுறவு சங்கம். இதுதான் உலகத்தில் முதல்ல மகளிருக்காக தொடங்கப்பட்ட மகளிர் கூட்டுறவு சங்கம். இது எப்போ தொடங்கினாங்கன்னா ஸ்காட்லாண்டில் எடின்பெராவில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கு. அப்போ இந்த லீக் மகளிர் கூட்டுறவு சங்கங்கிற பேரை கில்ட்டுன்னு மாற்றிருக்காங்க. இந்த கூட்டுறவு சங்கம் பெண்களுக்கு தேவைன்னு முதல்ல உணர்ந்தவர் ஆலிஸ் ஆக்லாண்ட் அப்படிங்கிறவர். அப்புறம் 1902 இதோட ஓல்டு நேமான லீக் மகளிர் கூட்டுறவு சங்கம்னே பேர் மாற்றிட்டாங்க. 1902 கில்ட்டிலேருந்து நேம் சேஞ்ச் டு லீக் மகளிர் கூட்டுறவு சங்கம் என பேர் மாற்றிருக்காங்க. அப்புறம் ஜெர்மனி ரிலேட்டடு இது பெர்த் பிளேஸ் ஆஃப் கூட்டுறவு கடன் சங்கம். கூட்டுறவு கடன் சங்கங்களின் பிறப்பிடம் எதுன்னு கேட்டால் ஜெர்மனி, அதுதான் பெஸ்ட் இன் வேர்ல்டும் கூட. அப்புறம் கூட்டுறவு கடன் சங்கங்களின் தொட்டில் எதுன்னு கேட்டால் அதுவும் ஜெர்மனி தான். கூட்டுறவு கடன் சங்கங்களின் தாய்நாடு அதாவது கூட்டுறவு இயக்கத்தின் தாய்நாடு எதுன்னு கேட்டால் இங்கிலாந்து. அது மாதிரி இங்கிலாந்தில் இருக்கிற பெரிய கூட்டுறவு இயக்கம் எதுனா ஸ்காட்டில் கூட்டுறவு நிறுவனம். அப்புறம் கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா இங்கிலாந்தில். இந்தியாவில் கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. அப்புறம் இங்கிலாந்தில் ஏழை விவசாயிகளை நசுக்கியவர்னா யூதர்சன்கிறவர். அப்புறம் உலக கூட்டுறவு தினம் ஜூலை 7, இந்திய கூட்டுறவு தினம் நவம்பர் 14 நவம்பர் 20 வரை கடைபிடிக்கிறாங்க. உலக கூட்டுறவு ஆண்டு மற்றும் வெள்ளி விழா எதுன்னு கேட்டிங்கன்னா 2012. இதுதான் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். யுனைடெட் நேஷன்ஸ் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொல்லியிருப்பாங்க, அது என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 1 சாட்டர்டே கூட்டுறவு வார விழா கொண்டாடுவாங்க. இது முக்கியமான கொஸ்டின். இது 1927 கொண்டாடுறாங்க. இந்தியாவில் 1954 கொண்டாடுறாங்க. அப்புறம் இந்தியாவில் 1954 ஃபஸ்ட் இன் இந்தியா கூட்டுறவு வார விழா கொண்டாடப்பட்டது. 2023 கொண்டாடினது 70வது கூட்டுறவு வார விழா. ஸ்காண்டினேவியாவில் தான் கூட்டுறவு விவசாயிகளின் கூட்டுறவு எங்கே இருக்குன்னா ஸ்காண்டினேவியா. கூட்டு விவசாயிகளின் கூட்டுறவு ஸ்காண்டினேவியாவில் இருக்குது.
அப்புறம் முக்கியமான சில புக்ஸு: கூட்டுறவு வரைவிலக்கணம், கால்வாட், பஞ்சாப். பஞ்சாப் மாநில கூட்டுறவு பதிவாளர் தான் கால்வாட்டு. இதுதான் கூட்டுறவு வரைவிலக்கணம். இந்த புக் எழுதினவர் கால்வாட். இந்தியாவில் சமுதாய முன்னேற்றம்னு இந்த புக் எழுதினவர் முகர்ஜி. கூட்டுறவு கொள்கைகள் மற்றும் பொருளாதாரம் என்ற புக் எழுதினவர் மில்ங்கிறவர் எழுதியிருக்காரு. அப்புறம் சைனாவில் ஃபஸ்ட்டு கூட்டுறவு யாங் ரிஷி. அப்புறம் கனடா: கூட்டுறவு பணியாளர்கள் அரசியல் ஈடுபட தடை வைத்த நாடு கனடா. கனடாவில் கூட்டுறவு இயக்க பணியாளர்கள் அரசியல் ஈடுபட தடை. ஜப்பானில் கூட்டுறவு இயக்கத்தில் மினிமம் மெம்பர்ஸ் 7 பேர். அவங்க ஊதியம் பெறும் நபர்களாக இருப்பாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவன உறுப்பினர்கள் ஊதியம் பெறும் நபராக இருக்கிறார்கள் ஜப்பானில். அப்புறம் கூட்டுறவு கொள்கையை பற்றின சில சேவை பகுதி மற்றும் அணுகுமுறையை பற்றி சொன்னது வியாஸ் குழு. சுய உதவி மற்றும் பரஸ்பர உதவிங்கிற பற்றி சொன்னது ராய் பீசன். ஒருவருக்கு ஒரு வாக்கு அப்படின்னு சொன்னவங்க மேக்லகன். கூட்டுறவு முதலீட்டில் பணத்தை பகிர்ந்து கொள்வதன் அவசியத்தை பிரிட்டனில் சொன்னவர் வில்லியம் கிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. இதை நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் நகர்ப்புறத்தில் விவசாயிகள், கலைஞர்கள், நடுத்தர மக்கள்கள் கடன் தேவையை பூர்த்தி செய்தல். அதை பற்றின சொன்னது சூல்ஸ் மற்றும் டெலிஸ் சங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம்னு சொன்னது கூட்டுறவு கடன் குழு தான் இதை சொல்லியிருக்குது. கூட்டுறவுத்துறை அமைப்பு இதனோட தத்துவம் என்னென்னா, ஒவ்வொருவரும் அனைவருக்காகவும், அனைவரும் ஒவ்வொருவருக்காகவும் என்பது கூட்டுறவு துறை அமைப்பினுடைய தத்துவம். இந்த கூட்டுறவு துறை அமைப்பை ரெக்கமெண்டேஷன் பண்ணது விஎல் மேத்தா கமிட்டி. விஎல் மேத்தா கமிட்டி தான் இந்தியாவின் நெடுநாள் கூட்டுறவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டுறவு சங்கங்கள் ஒரு ஜனநாயக வகையான அமைப்புன்னு சொன்னவரும் விஎல் மேத்தா தான். இந்த விஎல் மேத்தா குழு 1963 ஆரம்பித்தாங்க. இதனோட பேர் கூட்டுறவு நிர்வாக அமைப்பு குழுன்னு சொல்கிறாங்க. குறுகிய கால கூட்டுறவு கடன் அமைப்பு செயற்குழு தலைவர் வைத்தியநாதன், பேராசிரியர் வைத்தியநாதன் சொல்லுவாங்க. இந்த குறுகிய கால கூட்டுறவு கடன் அமைப்பு ஆகஸ்ட் 5 2004 உருவாக்கப்பட்டது. சில ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரெக்கமெண்டேஷன்னா, நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஒரு ஜனநாயக அமைப்பாக செயல்பட வேண்டும். கணினிமயமாக்கப்பட வேண்டும். கம்ப்யூட்டரைசேஷன் கொண்டு வரப்பட வேண்டும். 3வது, தள்ளுபடிகளை தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 கோஆப்ரேட்டிவில் ஜென்ரல் கோஆப்ரேஷனில் பார்ட் 2 குறுகிய கால கூட்டுறவு அமைப்பு பற்றி பார்த்தோம். அதோட குழு தலைவர் பேராசிரியர் வைத்தியநாதன். ஆகஸ்ட் 5 2004 குறுகிய கால கூட்டுறவு கடன் அமைப்பை தொடங்கியிருக்காங்க. இந்த வைத்தியநாதன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி நிர்வாக குழு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், கண்ணியமாக்கப்பட வேண்டும், தள்ளுபடி தரக்கூடாது. அப்புறம் கடன் பிபிஎல் ஃபேமிலி, பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற உமனுக்கு தான் தரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூட்டுறவு வங்கியை பற்றின சில ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு 3 பேருக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணலாம். ஒரு தலைவர், அப்புறம் உறுப்பினர் 2 பேர். சுழல் நிதி 6 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்குற ஃபஸ்ட் நிதி. இது 2 லட்சம் கடன். ஆஃப்டர் 6 மாதத்துக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு கடன். 3 to 5 years தவணை காலம். அப்புறம் இந்த கடன் கொடுக்குறதுக்கு என்னென்ன தேவைன்னா, தீர்மான நகல் 2 தேவை. குழுவினுடைய தீர்மான நகல், சங்கத்தினுடைய தீர்மான நகல் 2. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் மேனேஜரோட அனுமதி கடிதம் தேவை. அதுக்கப்புறம் கைரேகை இருந்துச்சுன்னா அதுக்கு 2 பேர் சாட்சி. அப்புறம் வெண்ணிலை கடன் பத்திரம், இதெல்லாம் அந்த 4 தேவை. அப்புறம் எம்டிசினா மீடியம் டேர்ம் கன்வர்ஷன் லோன், என்ன சொல்லுவாங்கன்னா மாற்று பத்திரம். எம்டிசினா தமிழில் மத்திய கால மாற்றுக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாற்றுக்கடன் கொடுப்பதற்கான அதிகாரம் டிசிசிபிட்ட இருக்குது. டிசினா டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், மாநில மத்திய கூட்டுறவு வங்கிக்கிட்ட தான் இந்த எம்டிசி கடன் கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்குது. இதோட ரீபேமெண்ட் காலம் இது கடனை எப்போ நான் ரீபேமெண்ட் எப்போ கட்ட தேவைன்னா, நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துச்சுன்னா அதை நான் ரீபேமெண்ட் பண்ண தேவையில்லை. எப்போ ஒரு கடனை எம்டிசியாக மாற்றுவாங்கன்னா, இயற்கை சீற்றத்தினால் திருப்பி செலுத்தவில்லை அப்படின்னா எம்டிசிக்கு மாற்றலாம். இதற்கான அதிகாரம் மாநில மத்திய கூட்டுறவு வங்கிக்கிட்ட இருக்குது. அடுத்து சில ஸ்கீம்ஸு. லோஞ்சிங்கிற ஸ்கீம் கூட்டு விவசாய முறைக்கான ஸ்கீமு. பாதுங்கிற ஸ்கீமு கூட்டுறவு முறை நீர்ப்பாசன வசதிக்கான ஸ்கீமு. கூட்டுறவு பண்ணை முறை, கூட்டுறவு கொள்கைகளை பயன்படுத்தி நிலத்தை பயிரிடுதல் தான் கூட்டுறவு பண்ணை முறை. ஒருங்கிணைந்த கிராமிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஏடி கோர்வாலா. ஒருங்கிணைந்த கிராமிய கடன் திட்டம் ஏடி கோர்வாலா.
ஐசிடிபினா இன்டகிரேட்டட் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு இணைப்பதிவாளர், 2 மாநில மத்திய கூட்டுறவு வங்கியிலேருந்து 2 ஸ்டாஃபு, கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டாஃபு, மொத்தம் 4 ஸ்டாஃப் இருக்காங்க. இதுக்கான ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறது மாநில மத்திய கூட்டுறவு வங்கி. நபார்டு ஸ்கீம் கீழே 5 இயர்ஸ் செயல்படுத்தப்படும் இந்த பிளான். என்ன பிளான்னா ஐசிடிபி, இன்டகிரேட்டட் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் பிளான். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, நலிவடைந்த பிஏசிசிஎஸ்னால் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. கிராமங்கள்லாம் இருக்கும், லெஸ் இன்ட்ரெஸ்ட், குறைவான வட்டி விகிதத்தில் கடன் தராங்க. அப்புறம் என்னென்ன க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, வாட்டர் டேங்க்கு, அப்புறம் நிழற்குடம், இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. அப்புறம் இதில் வந்து இன்டகிரேட்டட் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட், ஒருங்கிணைந்த கடன் தராங்க. இதைத்தான் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 8 இயர்ஸ்க்குள்ளே இதை ரீபேமெண்ட் பண்ணணும். இந்த ஐசிடிஎஸோட மாவட்ட அலுவலராக யார் இருப்பானா, இணைப்பதிவாளர் தான் மாவட்ட அலுவலராக இருப்பார். பதிவாளர் யாருன்னா, கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதியை நிர்வகிக்கும் தலைவர் பதிவாளர். இது கேட்பாங்க. இணைப்பதிவாளர் யாருன்னா மாவட்ட அலுவலர், கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதிநிலை நிர்வகிக்கும் தலைவர் பதிவாளர். அப்புறம் சாதாரண தீர்மானம், உறுப்பினர்களுக்கு பங்கு ஆதாயம் வெளியிடுவதற்கு சாதாரண தீர்மானம் வெளியிடப்பட்டால் போதும். நுழைவு புத்தகம், உறுப்பினர்களின் பங்கு விவரம் தான் நுழைவு புத்தகம் சொல்லுவாங்க. நுழைவு புத்தகம் என்பது உறுப்பினர்களின் பங்கு விவரம். இதை மட்டும் பார்த்துக்கணும். அப்புறம் முக்கியமான பர்சனாலிட்டிஸ் யாருன்னா, முகமது யூனுஸ், சிறு வணிக கடனின் தந்தை முகமது யூனிஸ். மதுரை சின்னப்பிள்ளை, சுய உதவி குழுக்களின் தந்தை மதுரை சின்னப்பிள்ளை. ஆதிநாராயண ஐயர், தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்தின் முதல் தலைவர். இவர்தான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கூட்டுறவு சங்கத்தை நிறுவ காரணமானவர். டிஜி கார்வே குழு, இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, தீர்மானமில்லா ஒதுக்க விதிகளுக்கான ஒதுக்கீடை கொண்டு வந்தவர் டிஜி கார்வே குழு. தாதே குழு, தவணை தவறிய கடன் தொகையை வசூலித்தல். தாதே குழு என்னன்னா, தாதே தவணை ஞாபகம் வச்சுக்கலாம். தாதே தவணை தவறிய கடன் தொகை வசூலித்தல். இந்திரா காந்தி, பஞ்சாயத்து பர்ஷித் கூட்டம் ஆரம்பித்தது இந்திரா காந்தி. அப்புறம் அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு தொழிலாளர் குடியிருப்பு ஆரம்பித்தவர் ராபர்ட் ஓமர் தான் ஃபஸ்ட்டு தொழிலாளர் குடியிருப்பு அமெரிக்காவில் ஆரம்பித்தவர். ராஜாஜி, சென்னை மாகாண கூட்டுறவு சங்கங்களின் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டார்னு சொல்லுவாங்க. பதிவாளர் யாருன்னா ராஜாஜி தான். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கூட்டுறவு மாநாடு காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. எப்போனா 1909 மார்ச் 10. அப்புறம் 3வது மாநாடு 1958. 2வது மாநாடு எங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்தியாவில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து கூட்டுறவு துறையில் எங்கே நடத்தப்படுதுன்னா, திண்டுக்கல் ஆத்தூரில் ஒன்று நடத்தப்படுது, கேரளா மடாயில் ஒன்று நடத்தப்படுது, திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரி கூட்டுறவு துறையால் நடத்தப்படுகிறது. கூட்டுறவு ஒன்றியம் மற்றும் கட்டுப்பாடு எதுனா, திண்டுக்கல் நடத்துகிறது, அது ஒன்று பொறுப்பு வந்து கூட்டுறவு ஒன்றியம் கட்டுப்பாடு. கேரளாவில் மடாயில் நடத்துகிறது கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் கட்டுப்பாடு. திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரி கூட்டுறவு வீட்டு வசதி துறை கட்டுப்பாடு கீழே இயங்குது. NDDB அப்படின்னா நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு. இது 1965 ஆரம்பித்தாங்க குஜராத்தில். இந்தியா இந்த உலகத்தில் பால் ஏற்றுமதியில் இன்னைக்கு முதலிடத்தில் இருப்பதற்கு காரணம் இந்த NDDB தான், நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, 1965. அப்புறம் என்னென்னா முக்கியமானதுன்னா, உலகின் மிகச்சிறந்த பால் நிறுவனம் எங்கே இருக்குன்னா டென்மார்க்கில் இருக்குது. இது யாரால் ஏற்படப்படும்னா, ஜிடிங் ஆண்டர்சன்னால் 1882 1882 நிர்வகிக்கப்பட்டது. அப்புறம் பால்வள பெருகு திட்டம் வருடம் வந்து 1985 to 1994. அப்புறம் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கூட்டுறவு மேலாண்மை நிலையம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, தஞ்சாவூரில் சாமியப்பா கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் 1927 மார்ச் 7 ஆரம்பிக்கப்பட்டது தான் தமிழ்நாட்டின் முதல் கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம். தஞ்சாவூர் நிறுவப்பட்டது. இதன் பேர் சாமியப்பா கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம். முக்கியமான கொஸ்டின். 1992 1993 வரைக்கும் அஞ்சல் வழியில் கூட்டுறவு பட்டய பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. 5 இயர் பிளானில் பாவர்ட்டி எலிமினேஷன் வந்து 5வது 5 இயர் பிளான் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கரிபிகட்டோ. அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, குறுகிய கால கடன் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு 1989 1989 தர்மபுரியில் ஆரம்பிச்சிருக்காங்க, சேலம் டிஸ்ட்ரிக்ட்டு. அப்புறம் வந்து சில முக்கியமான ஆனுவல் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 1 to
மார்ச் 31 நிதியாண்டு தணிக்கையாண்டுன்னு சொல்லுவாங்க. ஜூலை 1லேருந்து ஜூன் 30 வரைக்கும் கூட்டுறவு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் காலண்டர் இயர்னு சொல்லுவாங்க. ஜூன் 31லேருந்து மே வரைக்கும் கூட்டுறவு கல்வி ஆண்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கூட்டுறவு பற்றின சில இது 1973 கூட்டுறவுத்துறை என்ற கொள்கையை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எங்கே? மான்செஸ்டர் மாநாடு ஃபஸ்ட்டு கூட்டுறவு தத்துவத்தை வகுத்தது மான்செஸ்டர் மாநாட்டில். அதை திருப்பி எப்போ ரெனியூவல் பண்ணாங்கன்னா லாஸ்ட்டு 1995 ரெனியூவல் பண்ணியிருக்காங்க. சந்தானம் குழு கூட்டுறவுத்துறையிலிருந்து பிற துறைகளை பிரிப்பதற்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணது சந்தானம் குழு. சார் ஹாரஸ் புலங்கட் இவர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டுறவு சாராம்சம் என்பது மேம்பட்ட மேலாண்மை, தொழில் மற்றும் வாழ்க்கை என்பதாகும்னு சொல்கிறவர் சார் ஹோரஸ் புலங்கட். ஹாரஸ் புலங்கட் இது முக்கியமானது. ஹாரஸ் புலங்கட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாரஸ் புலங்கட் கூட்டுறவு சாராம்சம் என்பது மேம்பட்ட மேலாண்மை, தொழில் மற்றும் வாழ்க்கை என்பதாகவும் சொல்லியிருக்காரு. ஏடிபின்னா ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மணிலாவில் இருக்குது. இதோட தலைவர் யாருன்னா மசாட்சுகு அசகாவா.